குத்தரிசி இந்த பாருங்க. நாங்கள் இதை குத்தரிசி என்றேன்னு சொல்கிறோம்டா சிவப்பரிசி தேஞ்சு பாருங்கள். குத்தரிசி என்று சொல்கிறது உண்மையாலேயே இது பழைய காலம் கைக்குத்தரிசி. அந்த நாளில் கிராமப்புறங்களில் கையால் குத்தித்தான் எங்களோட அம்மாக்கள் சகோதரங்கள் பெண்கள் எல்லாம் செய்வாங்க. நல்ல எக்ஸசைஸாக இருக்கும், ஒருத்தருக்கும் வருத்தம் இருக்காது. பாருங்கள் குத்தரிசி. ஆனால் நாங்கள் இப்போ அடுப்பில் போடுற இல்லை, நாங்கள் கேஸில் போட்டு செய்கிறோம், விறகு அடுப்பு பாவிக்கிற இல்லை. இருப்பினும் இது என்னுடைய அனுபவ பதிவை நான் நடுவே சொல்கிறேன். நான் டாக்டருக்குரிய விஷயங்கள் ஒன்றும் சொல்கிறேன் இல்லை, அதாவது டாக்டர் மாதிரி டீப்பாக ஒன்றும் இல்லை. என்ற அனுபவ பதிவு நான் படித்து சொல்கிறேன். இந்த அரிசி போட்டு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் சாப்பிடுங்கோ, சுகர் பிரச்சனை தீரும். அதே நேரத்தில் அந்த நாட்களில் நாங்கள் இந்த கஞ்சி வடித்து குடிப்போம் இல்லையா, அதுக்குள்ளே சொட்டு தேங்காய் பால் விட்டு குடிப்போம். இப்போ அது ஒன்றும் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகையினால் தயவு செய்து இயன்றவரை நீங்கள் பண்டைய காலத்துக்கு திரும்ப வேணுமென்று நான் உங்களுக்கு சொல்ல இல்லை. ஆனால் இந்த கஞ்சி ஒரு கப்பாவது வடித்து நீங்கள் குடியுங்க. குடித்தால் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. வயது போன ஆக்களுக்கு எலும்புகளுக்கு நல்லது. சரிதான தரமான ஒரு உடம்புக்கு ஏற்ற சத்துக்கள் அடங்கியது இதனுடைய கஞ்சி. குடியுங்கள். இப்போ இளம் பிள்ளைகளுக்கு விளங்காது, மறந்துடாங்க. குத்தரிசி, நான் குத்தரிசி தான் பாவிக்கிறது. இந்த பார்த்தீங்கன்னா நான் அவிய கொஞ்சம் நேரம் எடுக்கும். தண்ணியை விட்டு அவிச்சிட்டு வடித்து குடியுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் குமரேசன். நன்றி.